அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிபிஎஸ்பியில் கேட்கப்பட்ட கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான். இப்போது இந்த டிபிஎஸ்பியில் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அதாவது எந்த மாதிரி பிஒய்க்யூ படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட் மேட்சஸ், அதாவது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆர்டிகல்ஸை கொடுத்துருக்காங்க, இங்கே அமெண்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி மேட்ச் பண்ணி நம்ம ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 3, 4 ஆர் இன்கரெக்ட். இது ரெண்டு தான் இன்கரெக்டு, ஓகேங்களா? இது ரெண்டு தான் இன்கரெக்டு. ஆன்சர் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை தாண்டி ஒரு பிஒய்க்யூவை இதிலிருந்து எப்படி நிறைய கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத நான் நோட்ஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போது அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ லீகல் எய்டு டு புவர், அது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னா ஆர்டிக்கல் 39A வருது. எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd 1976, இது 4+2 6. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இத்தனை ஆர்டிகல்ஸை நம்ம சேர்த்துருக்கோம், அப்படி எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மினிமம் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. அதாவது நீங்கள் கேட்கலாம், நான் முன்னாடிலாம் இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னு வந்தாவே அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1978 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஏன் இங்கே வரலன்னா ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கலை சேர்க்கலை அவங்க, இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற வேர்டை தான் மாற்றினாங்க. அதாவது ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மினிமம் இன்இக்வாலிட்டிஸ் இன்கமில் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாதுன்றத வார்த்தையை மட்டும்தான் சேர்த்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக சேர்க்கலை, அந்த ஆர்டிக்கலில் இருக்க மினிமம் இன்இக்வாலிட்டிஸை மட்டும் வார்த்தை மட்டும் சேர்த்துருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011, அதோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 43B. சேஃப்கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் லைஃப் 42nd 1976 48A. இப்போது எக்ஸ்ட்ராவாக 86th கான்ஸ்டியூஷனல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த கொஷினில். அது எது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 45. இப்போ இதில் ஆர்டிக்கல் 45 இங்கேயும் அமெண்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் வரல அப்படின்னா இதில் ஸ்லைட்டாக 14 years வரைக்கும் தேவையில்லை அப்படின்றத சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிஒய்க்யூ படிக்கணும். இந்த பிஒய்க்யூவை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ரிவைஸ் பண்ணும்போது, எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் பிஒய்க்யூவும் படிக்கணும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது, ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.